ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படியாவது நான் உனக்கான நல்லதை நீ சந்தோஷப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்துருவேன். இந்த இருளான இரவு பொழுதை மட்டும் நீ நம்பிக்கையோடு கடந்து வந்துட்டினா போதும். நாளை விடியலை நீ சந்தோஷப்படும் அளவுக்கு உனக்கான மகிழ்ச்சி விடியலாக நான் நிச்சயம் உருவாக்கி கொடுப்பேன். மற்றவங்க உன் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க வைக்கலை, அது முக்கியமே இல்லை. நீ உன்னை எந்த அளவுக்கு நம்புகிற, உன்னுடைய செயல்களை எந்த அளவுக்கு நீ உறுதியாக ஏற்றுக்கொண்டு செய்கிறாய், அதை பொறுத்து தான் உன் வாழ்க்கை உயரும். நீ உன் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கும் உன் திறமைக்கும் ஏற்றார் போல உனக்கான வெற்றியை கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். கடந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் உன்னை தப்பாக எடை போட அனுமதிக்காதே. இன்னைக்கு நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் நான் உன் கூடவே இருந்து உன்னை புது உயரத்துக்கு கொண்டு போவேன். இந்த உலகம் யார் உன்னை என்ன சொன்னாலும் அதை நினச்சி கவலைப்படாமல் மன அமைதியை இழக்காமல் அத்தனையும் தாண்டி ஒரு ஆளுமையாக வாழ்ந்து காட்டு. யார் மீது தான் இந்த உலகத்தில் உள்ளவங்க விமர்சனம் வைக்கலை. அவர் கோடீஸ்வரனாக இருக்கலாம், லட்சாதிபதியாக இருக்கலாம், இந்த உலகத்தை ஆளுபவராக இருக்கலாம், நாட்டை ஆளுறவங்களாக இருக்கலாம், யாராக வேணா எவராக வேணா இருக்கலாம். ஆனால் எல்லார் மீதும் யாராவது ஒருத்தர் ஒரு சிலர் விமர்சனம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி என் மீதே கூட பல விமர்சனங்கள் இருக்குது தானே. இந்த அப்பன் முருகனை இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே நம்பிடுறாங்களா, எல்லாரும் வணங்கத்தான் செய்கிறாங்களா? நான் என் மீது வைக்கும் விமர்சனங்களை எல்லாம் கண்டுக்காமல் கடந்து உனக்கான விஷயங்களை செய்து கொடுப்பதை போல நீயும் உன் வாழ்க்கையில் உனக்கான செயல்கள் என்னவோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. உன்னுடைய ஆளுமையின் மூலமாக உன் வாழ்க்கையை நீ அழகாக வாழ தயாராகு. தொடர்ந்து முன்னேறணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற எண்ணத்தை நீ ஒருபோதும் விட்டு கொடுக்காதே. மற்றவங்க உன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்றதை விட நீ உன்னை பற்றி என்ன நினைக்கிற, உன்னை எந்த அளவுக்கு உயரமாக தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறங்கிறது தான் முக்கியம். தேவையில்லாமல் உன் மனசில் நீ பயத்துக்கு இடம் கொடுக்காதே. எப்போதும் என்னால் முடியுன்ற எண்ணத்தோடு உன் கடமையை செஞ்சினாலே எல்லா விஷயங்கள்லையும் நானே உனக்கு வெற்றியை கொடுத்துருவேன். உன் எண்ணங்களை பொறுத்து தான் உன் வாழ்க்கை அமையும். நல்ல எண்ணங்களோடு நீ நல்ல செயல்களை செஞ்சினா கண்டிப்பாக நானே உன் வாழ்க்கையில் நல்லதையெல்லாம் நடத்தி கொடுத்துருவேன். நீ இழந்ததை தாண்டி, நீ செய்த தவறுகளை தாண்டி உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சரியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். எல்லா சூழ்நிலைகளிலும் எப்போதும் உன் வியர்வையும் உழைப்பும் மட்டும்தான் உனக்கான முன்னேற்றத்தை கொடுக்குங்கிறதுல உறுதியாக இரு. நீ உழைப்பால் உயர்ந்து காட்டு. உன் இலக்கை அடைவதற்கும் வாழ்க்கையை ஜெயிப்பதற்கும் இந்த அப்பன் முருகன் நிச்சயம் உனக்கு துணை இருப்பேன். உன்னை சுற்றி இருக்கிறவங்கள ஒருபோதும் நீ ஏளனமாக நினைக்க வேண்டாம். அவங்க உன்னை பற்றி தப்பாக பேசினாலும் தாழ்த்தி பேசினாலும் அதையெல்லாம் நீ காதில் வாங்கிக்காத. அவங்க உன்னை குறை சொல்கிறதாலேயோ தப்பாக பேசுகிறதாலேயோ உன்னுடைய திறமை குறைஞ்சு போயிடாது, உன்னுடைய தகுதியும் குறைஞ்சு போயிடாது. என் செல்லமே, நீ யாருங்கிறத அவங்களுக்கு நிரூபிக்கணுன்ற அவசியம் இல்லை. உனக்கு நீ நிரூபி. உன் வாழ்க்கையின் மூலமாக நீ உயர்ந்து காட்டு. சூழ்நிலைகள் சில நேரங்களில் நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக சில விஷயங்களை நடத்தும் போது அதை பார்த்து பயப்படவோ பதட்டம் அடையவோ வேண்டாம். கோபமும் அவசரமும் உன் வாழ்க்கையில் ஒருபோதும் வெற்றியை தராதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நிதானமாக அனைத்தையும் கையாள பழகு. தெளிவான முடிவோட, அதாவது தெளிவான மனசோட நீ எடுக்கிற முடிவிலும் செயலிலும் இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். நீ கடந்து வந்த பாதையும் உனக்கு கிடைச்ச காயங்களும் உன்னை பலவீனப்படுத்த அல்ல, பக்குவப்படுத்த தான் நடந்தது. கீழே விழுந்துட்டோமேன்னு அதையே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காம இன்னும் போக வேண்டிய தூரத்தை பாரு. உன் உழைப்பும் நேர்மையும் ஒருபோதும் வீண் போகாது. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நான் உனக்கான வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பேன். எல்லாத்தையும் வேற யாராவது தான் வந்து மாற்றணும், எல்லாத்தையும் வேற யாராவது தான் வந்து சரி செய்யணும்னு காத்துக்கிட்டு இருக்காத. உன்னுடைய மாபெரும் சக்தியை புரிஞ்சுக்கிட்டு எல்லா விஷயங்களையும் நீயே மாற்றிக்கிட்டு உனக்கான செயல்களை சரியாக செய்ய பழகு. உன் மேலே நீ வச்சிருக்க நம்பிக்கை இழக்காத அளவுக்கு நானும் உன் கூடவே இருந்து உனக்கு வழிகாட்டுறேன். எந்த விதத்தில் சூழ்நிலைகள் உன்னை முடக்க நினைத்தாலும் உன் விடாமுயற்சியின் மூலமாக நீ ஜெயிக்க முடியும். உனக்கான பாதையை நானே உருவாக்கி கொடுப்பேன்னு செல்லமே. இப்போதைக்கு நீ வாழ்க்கையில் தோற்று போகிறது போல தெரிஞ்சாலும், கீழே இருப்பது போல தெரிஞ்சாலும், கஷ்டத்தில் இருப்பது போல தெரிஞ்சாலும் இது நிரந்தரம் கிடையாது. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை மாறும். நீ ஜெயிக்க தான் போகிற.
வாழ்க்கையை பார்த்து பயந்து ஓடாம மன வலிமையோட வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உண்மை என்னன்னா, நீ உன்னை பற்றி நினைக்கிறத விட நீ மிகவும் தைரியசாலி. மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் அதை பெருசுப்படுத்தாதே. உனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கு. நீ எப்படி இருக்கியோ அப்படியே இருக்கணும். இந்த உலகமே உன்னை நிராகரித்தாலும் இந்த அப்பன் முருகன் உன்னை கைவிட மாட்டேன். நீ எதை போடுறியோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும். நீ எதை செய்கிறியோ அதுதான் உனக்கு வந்து சேரும். எல்லாருக்கும் நன்மையை செய். கண்டிப்பா உன் வாழ்க்கைக்கான நன்மைகளை நான் உருவாக்கி தருவேன். உன் நல்ல எண்ணங்கள் ஒருபோதும் வீணாக போகாது. நீ செய்த நன்மைகளுக்கெல்லாம் நான் இரட்டிப்பாக பலனை உனக்கு திரும்ப கொடுப்பேன். சில ஏமாற்றங்களை தாண்டி சில இழப்புகளையும் தாண்டி நீ வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு நான் உனக்கு வழிகாட்டுவேன் என் செல்லமே. எவ்வளவு கஷ்டங்கள் வந்து எவ்வளவு பிரச்சனைகள் வந்து உன் வாழ்க்கை இருளாக்க முயற்சி செஞ்சாலும் உனக்குள் இருக்கும் வெளிச்சத்தை நான் வெளி உலகத்துக்கு காட்டி உன்னை வெற்றி பெற வைப்பேன். நீ எப்போதும் தைரியமாக இருந்தால் மட்டும் போதும் என் தங்கமே. உன்னை வெறுக்கிறவங்க கிட்டையும் நீ அன்பாக இருக்கணும். அன்பால் வெல்ல முடியாத இதயம் இங்கு எதுவுமே இல்லை. நீ அன்போடு இருந்தாலே நான் உனக்கு அகிலத்தையும் நடத்தி கொடுப்பேன். எல்லாமே நான் தான், எல்லாமே எனக்கானதுன்ற அந்த அகந்தையும் சுயநலத்தையும் தூக்கி போடு. எல்லாமே உன்னால் நடக்கலை. உன்னையும் தாண்டி இந்த பிரபஞ்சத்தில் பல விஷயங்கள் இருக்குது. வாழ்க்கை பயணத்தில் விதி உன்னை பாடாய்படுத்தும் போதெல்லாம் இந்த அப்பன் முருகன் உன்னை காப்பாற்றுவேன்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கட்டும். வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை தாண்டி இந்த அப்பன் முருகன் மிகவும் வலிமையானவன். நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பேங்கிறத புரிஞ்சுக்கோ. என்னுடைய அருளும் பாதுகாப்பும் உனக்கு இருக்கும்போது எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நீ கடந்து வாழ்ந்துட முடியும். நம்பிக்கையோட முன்னேறிப்போ. நான் எப்போதுமே உனக்கு துணையாகவே இருப்பேன். உன் நிலைமை கொஞ்சம் கூட மாறலை. உன் வாழ்க்கை ஒரே கஷ்டமாக இருக்குன்னு புலம்பினாய் அல்லவா? இதோ நீ ஒரு விதையை விதைச்சவனே அதற்கான செயல்கள் எப்படி ஆரம்பமாகுமோ, வேர் விடுமோ, அதில் இலைகள் வருமோ, அதில் காய் வருமோ, பூ வருமோ, அதே போல் நீ செஞ்ச நன்மைகள் எல்லாம் அழகாய் காய்த்து பூக்கள் பூக்கு அழகான தருணம் வந்துருச்சு. நீ செய்த நல்லதுக்கெல்லாம் சேர்த்து தான் உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நான் நிறைவேற்றி கொடுக்க போகிறேன். உன் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை உனக்கு கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். இனிமே உன்னை சுற்றி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் காலம் வரப்போகுது. கூடிய சீக்கிரமே உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் நான் வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கிறேன் என் செல்லமே. அப்பா முருகா, நான் தினமும் உங்களை தான் வணங்குறேன். ஆனால் என் வாழ்க்கையில் எதுவுமே மாறலை. நீங்கள் தான் என் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாயல்லவா? இதோ நீ செய்த நல்ல செயல்களுக்கும் நன்மைகளுக்கும் உன் பிரார்த்தனைகளுக்கும் சேர்த்தே உன் வாழ்க்கையில் நான் பதில் சொல்ல வந்துட்டேன். உன் மனசு ஒரு கேள்வி கேட்குது, ஆனால் உன் புத்தி அதை போட்டு குழப்பிக்குது. உன் புத்தி கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் உன் மனசு குழம்புது. முதல்ல தெளிவாக இரு. உன் புத்தி மனசு ரெண்டுமே ஒரு விஷயத்தை பற்றி ஒரே மாதிரி யோசிக்கும் வகையில் நடந்துக்கோ. எப்போவுமே உன் மனசு ஒன்று சொல்லுச்சுன்னா உன் புத்தி வேறு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இது சரியாக வரும் செய்யின்னு உன் மனசு சொல்லுது. ஆனால் புத்தி இது சரி வராது, இது செய்யக்கூடாது, இது தப்புன்னு சொல்லுது. உன் புத்தி செய்யின்னு சொல்கிறதையெல்லாம் உன் மனசு வேணான்னு சொல்லுது. இப்படி மனக்குழப்பங்களோடு இருக்காம குழப்பத்தை தூக்கி எரிஞ்சிட்டு நான் உனக்கு காட்டுற நல்வழியை நீ புரிஞ்சுக்கோ. இந்த அப்பன் முருகன் உன் கையை இறுக்கமாக பிடிச்சிட்டேன். இனி எந்த ஒரு தீய விஷயமும் உன்னை நெருங்காத அளவுக்கு நான் பாதுகாக்கிறேன். நீ பயப்படாம தைரியமாக எந்திரிச்சு நிற்கணும் என் செல்லமே. உன்னை கீழே தள்ளி விட்டவங்கள நினச்சி வருத்தப்படாதே. இந்த அப்பன் முருகன் கண்டிப்பாக உன்னை உயர்த்தி பிடிக்கிறேன். கீழே விழுந்தாலும் எழுந்து நட. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் இந்த அப்பன் முருகனின் ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும். நீ எதை இழந்தாலும் எதை பெற்றாலும் எதை எதிர்பார்த்தாலும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே நிலையில்லைங்கிறது தான் அது. நிலையில்லாத நிரந்தரமில்லாத விஷயங்களை நினச்சி நீ நிலை தடுமாறாதே. என்ன நடந்தாலும் அதை தாண்டி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்ப்பேன்னு நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கேன் அல்லவா? கவலைகளை மறந்து அனைத்தையும் கடந்து செல்ல தயாராகு. ரொம்ப நாளா நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த நல்ல விஷயங்களை எல்லாம் கூடிய சீக்கிரம் நான் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். நீ ஆனந்த கடலில் திளைக்க போகிறாய். என்னுடைய அருள் எப்போதுமே உன் வாழ்க்கையில் இருக்குமேன்னு செல்லமே. உன்னை யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி நீ கவலைப்படாத.
அனைத்தையும் அறிந்த உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ தேவையில்லாமல் மனசை போட்டு குழம்பிக்க வேண்டாம். உனக்கு தீங்கு நினைக்கிறவங்களே எல்லாம் இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். நான் உனக்கு கொடுத்த வாக்கு சத்தியமானது. உன் துன்பங்கள் அனைத்தையும் நான் எடுத்துக்கிட்டு உன் வாழ்க்கையில் இன்பத்தை கொண்டு வந்து கொடுப்பேன். இந்த அப்பன் முருகனை நம்பி நீ நடக்கும்போது நீ போகும் பாதை வேணும்னா கஷ்டமாக இருக்கலாம், வாழ்க்கை கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் முடிவு உன் வாழ்க்கை பயணம் ஒருபோதும் அர்த்தம் இல்லாமல் போகாது என் தங்கமே. உன் வாழ்க்கையில் துன்பம் அதிகமாக இருக்கேன்னு கவலைப்படாத. வாழ்க்கை சில நேரங்களில் உன்னை சோதிக்கலாம். ஆனால் அந்த சோதனைகளுக்கு பின்னால் மிகப்பெரிய ஆசீர்வாதம் மறைஞ்சிருக்கும். நானும் உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான அழகான வாழ்க்கையை அமைச்சு தருவேன். கொஞ்சம் நீ பொறுமையாக இருந்தாலே கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஆரம்பமாயிடும். வாழ்க்கையில் வெற்றிங்கிறது பெரிய வீடு வாங்குறதோ அல்லது நிறைய பணம் சம்பாதிப்பதோ மட்டுமல்ல. எதையும் யோசித்து பயமில்லாமல் வாழ்க்கையில் நிம்மதியாக தூங்கி எந்திரிக்கிறது, காலையில் எந்திரிச்சு பிடிச்சவங்களோட சிரித்து பேசுறது, உனக்கான செயல்களை சந்தோஷமாக செய்வதும் வாழ்க்கை தான். யார்கிட்டையும் போய் நீ கை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து உன்னை மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் இந்த அப்பன் முருகன் வாழ வைக்கிறேன். குழந்தை வரத்துக்காக காத்திருந்து ஏமாற்றம் அடைந்த உன் வலியையும் வேதனையும் நான் போக்குறேன். உன் கண்ணீரும் நீ அமைதியாக என்கிட்ட செஞ்ச பிரார்த்தனையும் இந்த அப்பன் முருகனின் செவி வந்து சேர்ந்துருச்சு. இனிமே நீ கவலைப்படாத. உன் குழந்தையாக நானே இருந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கிறேன். உன்னை யார் என்ன சொன்னாலும் அதை யோசிச்சு கவலைப்படாத. அனைத்தையும் அறிந்தவனாக இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ தேவையில்லாமல் மனசு போட்டு குழப்பிக்க வேண்டாம். உனக்கு கெடுதல் செய்தவர்களை எல்லாம் இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். எல்லாமே என் தலைவிதி நினச்சி மட்டும் நீ எதையும் விட்டு விட வேண்டாம். தொடர்ந்து என்கிட்ட வேண்டினா கண்டிப்பாக உன் விதிக்கு ஒரு விளக்கு வைப்பேன். விதி விளக்காக நான் இருந்து என் அருளால் என் ஆசீர்வாதத்தால் உன் தலையெழுத்தை மாற்றி எழுதுவேன் என் தங்கமே. நீ கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை தானே. பொறுமையாக இருந்து நீ நடக்க போகிறதை பாரு. உனக்காக நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். கூடிய சீக்கிரமே கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி காட்டுவேன். உன் கவலைகளை எல்லாம் என் கைகளில் ஒப்படைச்சிட்டு அமைதியாக பொறுமையாக இரு. உன் மனசுக்கும் புத்திக்கும் எது சரி எது நியாயம்னு தோணுதோ அதை மட்டும் நீ செஞ்சினா போதும். நீதியும் நேர்மையும் நியாயமும் உன் பக்கம் இருக்கும்போது நீ விரும்பியதெல்லாம் கண்டிப்பாக உனக்கு கிடைச்சே தீரும். நீ ஆசைப்பட்டதை எல்லாம் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் நான் நிச்சயம் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். உன்னை இந்த உலகமே வெறுத்தாலும் உன் அப்பன் முருகன் உனக்காக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்கக்கூடாது. உன் வாழ்க்கைக்கு அன்பும் நான் தான், உனக்கான அதிர்ஷ்டமும் நான் தான். குழந்தையாக இருக்கும் உன்னை அரவணைச்சு உன் வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் நானே வெற்றிகளை கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கும் எனக்கும் இருப்பது வெறும் பக்தி கிடையாது, அது ஒரு அழகான உறவு. உனக்கான ஆகச்சிறந்த அப்பாவாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான அழகான விஷயங்களை நடத்தி தரப்போகிறேன். நீ அழுத அழுகையும் கவலைப்பட்ட விஷயமும் கலங்கியதும் எனக்கு தெரியும். நீ தூங்காமல் தவித்த இரவுகள் எல்லாம் இன்னையோடு முடிஞ்சு போக போகுது. நீ கோவிலுக்கு வர முடியலையே நினச்சி எத்தனையோ முறை அழுதுருக்க. இனிமே அந்த கவலை உனக்கு வேண்டாம். நானே நேரடியாக உன் வீட்டுக்கு வரப்போகிறேன். உன் மனசில் இருக்க வருத்தங்களையும் கவலைகளையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை எல்லாம் நீ சந்தோஷப்படும் அளவுக்கு நானே உன் வீட்டில் நடத்தி கொடுக்குறேன். இப்போது கூட அப்படிதான். உன் வாழ்க்கையில் பெரும் மகிழ்ச்சியையும் பேரின்பத்தையும் கொடுத்து உன்னை ஆனந்தத்தில் மூழ்கடிப்பதற்காகவே இந்த அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன்.